சேஃபாக அந்த பிளேஸ்லாம் ஏறி வந்துட்டிங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர். இந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் போனீங்க அப்படின்னா பிளாக் ராக்கோட அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழம் நிறையா இருக்கும். ஹைட்டெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த சுற்றி இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே டாப் வியூ, அந்த வாட்டர் ஃபால்ஸோடைய டாப் வியூ பார்க்கலாம். எங்கள் அம்மா கிட்ட இந்த வீடியோ காமிக்கிறேன். இந்த குப்பைகள்லாம் போட்டு அந்த மாதிரி தான் பிளேஸ்னா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரியிலே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா பிளாக் ராக் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதை தான் எப்படி போகணும், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், என்ட்ரி அலௌடா இல்லையா, ஃபால்ஸில் தண்ணி வருதா இல்லையா, எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். மேலே இந்த லொக்கேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு 3 வீடு இருக்கும். அது பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் பைக்கை பார்க் பண்ணிக்கலாம். பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்து ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு வழி இருக்குது. இந்த வழியை இப்படி கீழே சாடினீங்க அப்படின்னா கீழே நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வழி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்து பத்திரமா இறங்கிக்கோங்க. செல்ஃப் ரிஸ்க்கான பிளேஸ் இது. ரிஸ்க் எடுத்து வரணும்னா வாங்க. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க லொக்கேஷன்ஸ் எல்லாமே. அந்த வழித்தடத்தையே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா கீழே ஒரு சவுண்ட் கேட்கும், வாட்டர் ஃபால் சவுண்ட். ஸோ சீசன் டைம் வந்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கும். பார்த்தா தெரியுதா, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஸோ சைடில் இருக்க மரத்தை இப்படி லைட்டாக பிடிச்சிக்கோங்க சப்போர்ட்டுக்கு. அந்த சைடில் தெரியுதா, ஆக்சுவலி இந்த ரோடு வந்து ரோடுன்னு சொல்ல முடியாது, அந்த ஒத்தடி பாதை வந்து ரொம்ப நட்டுக்குத்துற தான் இறங்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இறங்குங்க. தெரியுதா மேலே ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே போயிட்டே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பொறுமையாக பார்த்து அப்படி பத்திரமா கீழே வந்தால் ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி இங்கே ஒரு வழி, அந்த சைடில் ஒரு வழி, மேலேருந்து ஒரு வழி வருது, எக்கச்சக்கமான வழி வருது. எனக்கு தெரிஞ்சு எந்த வழியில் வந்தீங்க அப்படின்னாலுமே கீழே ஒரே இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் அந்த தெரியுதா தண்ணி குட்டியாக ஃப்ளோ ஆகுறது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். கீழே வர 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 ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும், ஃபுல்லாக செடி கொடிகள். ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் சவுண்ட்ஸ், அப்புறம் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறவங்களோட சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். எனக்கு தெரிஞ்சு கீழே வர்றதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அந்த 15 மினிட்ஸுமே இந்த மாதிரி தான் ஃபுல் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். இப்படியும் வந்துட்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ். நிறைய பேர் மேலே நிற்கிறாங்க தெரியுதா. ஸோ மேலேருந்தும் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் சேஃப் கிடையாது. அந்த சைடு தெரியுதா, அந்த சைடெலாம் ராக் எண்ட் ஆகுது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்னும் போகுது. ஆக்சுவலாக ஒரு சென்டர் பிளேஸ் மாதிரி. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஃபால்ஸ் வருது, இதில் இருந்தையுமே கீழே ஃபால்ஸ் வருது. கீழே எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க அந்த சைடில் தெரியுதா. இந்த ஃபால்ஸில் இருந்து ரைட் சைடில் குட்டியாக அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ் வருது. இந்த வழியாக நம்ம கீழே போகலாம், ஆனால் ரொம்ப ரிஸ்க். இது கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் ரிஸ்க்கு தான். ஸோ கேர்ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்குங்க. இந்த ஸ்பேஸில் வந்து மேலே கீழே இறங்குறதும் மேலே ஏறுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ கேர்ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துடலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா அந்த குப்பைகள்லாம் போடாதீங்க. பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட குப்பைகளை மட்டும் போட்டாதீங்க எங்கேயுமே. ஸோ தெரியுதா மேலேருந்து கீழே ஃபால் ஆகுது. ஸோ இந்த சைட்லேருந்து கீழே வந்தாலுமே ரொம்ப ஒரு குட்டி ஸ்பேஸ் தான். ஸோ இந்த வழியாக தான் நம்ம நடந்து போகணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல. இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸோடைய பாதியை பார்க்கலாம். செம்ம சீனிக்காக இருக்குது அந்த பிளேஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒத்த கல்லை பிடிச்சி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மேலே வரணும். ஸோ அப்படி வந்தீங்க அப்படின்னா இங்கேயுமே அதே தான் ஒத்தையடி பாதை. அதுக்கப்புறம் நிறையா இதே மாதிரி மரத்தெல்லாம் குட்டி குட்டியாக க்ராஸ் பண்ணி செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்கும். அந்த சைடில் தெரியுதா. ஸோ இந்த மாதிரி தான் போகணும் தெரியுதா. இந்த இவ்வளோ கேப்புக்குள்ளாடி தான் நம்ம போகணும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கான டாஸ்க்கு தான், ஆனால் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். வாயை குழந்து பார்க்குறது மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இது. கன்னியாகுமரியிலேயே ஒன் ஆஃப் த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸில் பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் இது. தயவு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குப்பைகளை போடாதீங்க. அந்த பிளேஸே அப்படியே ஸ்பாயில் ஆகுது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு
இந்த கல்லெல்லாம் காலை வச்சு வந்துட்டோம் அப்படின்னா இதுதான் அந்த ஃபால்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி அந்த ஹைட்டில் இருந்தால் நம்ம ட்ரெக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெக் பண்ணி இந்த இடத்துல ஏரியெல்லாம் இறங்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தண்ணியில் காலை வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஜிலு 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 ஜிலுன்னு இருக்குது. செம்மையாக இருக்குது தண்ணி. ஸோ அப்படி இந்த ஃபால்ஸை நீங்கள் ரசிக்கலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டாப்பில் தெரியுதா நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் வந்திருப்போம். இந்த பிளேஸ் அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் நேச்சர் தான். செம்ம சீனிக்காக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, வேறு லெவல். ஸோ அப்படி பாருங்கள் சுற்றி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத. இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் இதை தாண்டி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஆழம் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே குளிக்கலை அப்படின்னா இதே மாதிரி ஒரு கல்லில் உட்காந்துட்டு ஜாலியாக காலை தண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே உட்காந்து வைப் பண்ணிகிட்டே இருக்கலாம். செம்ம சில்லுன்னு இருக்குது தண்ணி. பிளேஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் ரசித்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டிங்க, என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா இறங்கும்போது என்ன ரிஸ்க் இருந்துச்சோ அதே ரிஸ்க் ஏறும்போதும் இருக்கும். அது தெரியுதா? இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான பாதைகளில் தான் போகணும் மேலே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செமையாக இருக்கும். வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சொல்லியிருப்பேன்ல அந்த மரத்துக்கு கேப்பு, அந்த கேப் வழியாக போய். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னாலும் கீழே விழுந்துடும். கீழே ஃபுல்லாகவே கல்லாக தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து அப்படியே மேலே வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். இறங்கும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். தெரியுதா? ஏறும்போது வந்து நம்ம ஓனையாக க்ரிப் பண்ணி ஏறி இருக்கோம். இறங்கும்போது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஸோ இறங்கிட்டோம் அப்படின்னா திருப்பியும் நம்ம மேலே இருக்க அந்த ஃபால்ஸை போய் கூட ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். செருப்பெல்லாம் போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி பட்டதும் நல்லா வழுக்கும். ஸோ அதை சேஃபாகவே நடங்க. சேஃப்டி தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஸோ தெரியுதா எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படின்றத. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஏறுங்க. இங்கே பார்க்கிங்லாம் எந்த சார்ஜஸுமே கிடையாது. பட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சைடில் பார்க் பண்ணிக்கோங்க பைக் எல்லாத்தையுமே. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு என்ட்ரி ஃபீஸும் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த கன்னியாகுமரியில் மழை பெய்கிற அந்த சீசன் டைம் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக தண்ணி வரும். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். வாட்டர் ஃபால்ஸுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா இது செட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக வைப் பண்ணலாம். ஸோ இன் அண்ட் அரௌண்ட் கன்னியாகுமரியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபால்ஸ், வேறு ஏதாவது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ தாங்க இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி பட்ட ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு அஸ்வின் vlogs ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த vlogல சந்திக்கலாம். until then bye.